வணக்கம் நண்பர்களே. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டோட பிரேக்கப்போட எந்தெந்த இடத்துக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, எப்படி இந்த பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஆண்டும் அதுல ஒரு இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருந்தது. 2020க்கு பிறகு டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வாட்டி 2026-27 பட்ஜெட்ல ரெக்கார்ட் ஆகி இன்க்ரீஸ் இருந்திருக்குங்க. ரொம்ப யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நான் கூட ஏதோ ஒரு 5-10% இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரெக்கார்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும், எதுல அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே பிரேக்கப்ஸோட பாயிண்ட் பை பாயிண்டா இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளவு ஆக்சுவலா ஒதுக்கி இருக்காங்க டிஃபென்ஸுக்கு மட்டும் 2026-27 பாத்தீங்கன்னா 7.85 லட்சம் கோடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு மட்டுமே இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. நம்மளோட நிர்மலா சீதாராமன் இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது கிட்டத்தட்ட 15.2% கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ரெக்கார்ட் இன்க்ரீஸ் தான், 15.2%. சோ இதுல எந்தெந்த இந்த 7 லட்சத்துல பாத்தீங்கன்னா 7.85 லட்சம் கோடியில கிட்டத்தட்ட 1.71 லட்சம் கோடி இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் தேவைக்கான இந்த பென்ஷன் பே ஸ்ட்ரக்சருக்கே போயிடும். ஆனா இதை தவிர மீதி இருக்கிற காசுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் அவுட்லே அண்ட் மாடர்னைசேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இதுக்காக மட்டும் 2.19 லட்சம் கோடி, 21% கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்காங்க சொல்லப்படுது. 21%ன்றது சாதாரண ஒரு இன்க்ரீஸ் இல்லைங்க. கிட்டத்தட்ட 22 தான் எடுத்துக்கணும். 21.84 போட்டிருக்காங்க. சோ 22% இன்க்ரீஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதுல இந்த 2.19 லட்சம் கோடியில கிட்டத்தட்ட 1.85 lakh crore நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராப்டுக்காகவும் ஸ்மார்ட் வெப்பன்ஸுக்காகவும் இந்த நீர்மூழ்கி கப்பல் ட்ரோன்ஸ் இதுக்காக செலவு பண்ண போறதுக்கான இந்த பட்ஜெட்டை தூக்கி வச்சிருக்காங்க. சோ இதுல குறிப்பா மீதி இருக்கிற ஒரு அமௌண்ட் இருக்கு பாருங்க, ஸ்பெசிஃபை அலோகேஷன் 63,733 கோடியை ஏர்கிராப்ட் ஏரோ இன்ஜினுக்காக மட்டுமே இதை ஒதுக்கி இருக்காங்க சொல்லப்படுது. இதுல 25,000 கோடி நேவல் ஃபிளீட்டுக்காக ஒதுக்கி இருக்காங்க சொல்லப்படுது. சோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்காக ஒதுக்கி இருக்காங்கன்ற பிரேக்கப்ஸை பார்த்துட்டோம். சோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுல 1.39 லட்சம் கோடி குறிப்பா இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு புஷ் கொடுக்கறதுக்காக ஒதுக்கி இருக்காங்க சொல்லப்படுது. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்ல ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸுக்கு பிறகு இந்த செல்ஃப் ரிலையன்ஸ்ல அதிகமான கவனங்கள் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ்ல தொடர்ந்து இதுக்கான ஒரு அழுத்தங்கள் இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப கிளியரான ஒரு பிக்சர் நமக்கு தெரியுது. மொத்தமா இண்டிஜினியஸா உருவாக்குறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல. உடனே அப்ரூவல் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்றாங்க. சோ இதனால இப்ப டிஃபென்ஸ் இந்த எம்எஸ்எம்இ மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா உள்நாட்டுல தயாரிக்கிற டிஃபென்ஸுக்கு தயாரிக்கிற ஒரு புஷ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புஷ் கொடுத்திருக்காங்க 1.39 லட்சம் கோடி. சோ இந்த இதுல டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம கஸ்டம் டியூட்டி எக்ஸப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா இப்ப அத்தியாவசிய தேவை இருக்கு, கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸா இருக்கு, அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்காக ரிப்பேர் பண்றதுக்காக ஏதாவது தேவைப்படுற விஷயங்கள் வாங்குறதுலாம் இருக்கு பாத்தீங்களா, அது இம்போர்ட் பண்றாங்களா, அது இம்போர்ட் டாரிஃப் இம்போர்ட் டியூட்டி எதுவும் இல்லாம அப்படியே வாங்கிக்கிற மாதிரியான விஷயங்களும் இதுல மேற்கொண்டிருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா இதுல இது ஒரு 29,000 கோடி 29,100 கோடி டிஆர்டிஓக்காக இப்ப அலாட் பண்ணிருக்காங்க. சோ இது முக்கியமா டிஆர்டிஓக்காகனா எந்த விஷயத்துக்காக அலாட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்துச்சு பாத்தீங்களா. சோ இந்த ஏஐ தொழில்நுட்பங்களை இன்டர்கிரேட் பண்ணும், அவங்களோட டிஃபென்ஸ் ரிசர்ச்ல இன்டர்கிரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அட்டானமஸ் ட்ரோன்ஸை உருவாக்கணும், சைபர் ரெசிலன்ஸை கொண்டு
கொண்டு வரணும், அதாவது ப்ரொடெக்டிவா வந்து எல்லா ஆராய்ச்சிகளுமே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக 29,000 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ நாலாவதா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ நம்ம வந்து பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கடந்த 5 ஆண்டுகளை மிகவும் வேகமா செயல்படுத்திட்டு இருந்தோம். 2018 இருந்தே இதுக்கான வேலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்றத நம்ம சொன்னோம். சோ இதனாலதான் இந்த சைனாவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாம வச்சிருந்தனால, இந்தியா டெவலப் பண்ணாம வச்சிருந்தனால எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேகமா டெவலப் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் சைனா 2020 இருந்து வர ஆரம்பிச்சா அப்படின்ற பார்த்தோம். சோ அப்படி இருக்கும் போது இப்ப மிக முக்கியமா பிஆர்ஓ ரொம்ப வேகமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக 7,394 கோடி வந்து இப்ப அவங்களோட வேலைகளை ஆக்சிலேட் பண்றதுக்காக இப்ப இந்த பட்ஜெட்டை வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க சொல்லப்படுது. இது வந்து டியூயல் பர்பஸா, அது வந்து அந்த போடுற ரோடு நம்மளோட டேங்கர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் இல்லாம அர்ஜென்ட்டுக்கு நம்மளோட ஏர்கிராப்டை வந்து லேண்ட் பண்ற மாதிரி ஒரு ரன்வே மாதிரியும் இருக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகளை வந்து இந்த பிஆர்ஓ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சென்சிட்டிவான ரீஜன்ல இந்த வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வரைக்கும் நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் எந்த அளவுக்கு இருக்கு, இதோட பிரேக்கப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து டிப்ளமேசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சோ டிப்ளமேசிக்காகவே இந்தியா வந்து கிட்டத்தட்ட 22,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 22,118 கோடி வந்து எம்இக்காக இந்த பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ இவங்க இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பா இந்த டெவலப்மெண்ட் எய்டு உதவிகள் பண்றது, மற்ற நாடுகளுக்கு உதவிகள் பண்றது, குறிப்பா செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுலயும் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியை வந்து இந்தியா முன்னிறுத்தி இருக்காங்க. சோ இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசிக்காகவே இந்த 22,000 கோடியில 4,548 கோடி வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. இமிடியட் நெய்பர்ஸ் சொல்ற இந்தியாவோட இந்த அண்டை நாடுகளுக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பூட்டான் தான் டாப்ல இருக்கு லிஸ்ட்ல. சோ அதுலயும் வருஷம் அவங்களுக்கு பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ குறிப்பா பூட்டானுக்கு மட்டுமே 2,288 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ இதுவும் இன்க்ரீஸ் இருந்திருக்கு, ஸ்லைட் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. நேபாளுக்கு 800 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுவும் இன்க்ரீஸ், கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஸ்ரீலங்காவுக்கும் 400 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இதுவும் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இன்க்ரீஸே இருந்திருக்கு. இலங்கை அரசாங்கமும் அதே மாதிரி இலங்கை மீடியாவும் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா போட்டிருந்தாங்க. நம்ம இந்த சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. சோ இப்போதைக்கு இந்தியா இன்க்ரீஸ் பண்ணிருக்க விஷயங்கள், குறிப்பா இந்த நாடுகளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட 150 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் நெய்பர் தானே நமக்கு. சோ 150 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. இதை தவிர ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு இருக்காங்க பாருங்க. சோ இதுல வந்து 225 கோடி வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. சோ இதுவரை எந்த சேஞ்சும் இல்ல, அதிகமாக்குல கம்மியாக்கவும் இல்ல. சோ இது ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. சோ ஆப்கானிஸ்தானுக்கு வந்து 100 கோடியா இருந்தது, இப்ப 50 கோடி இன்க்ரீஸ் பண்ணி 150 கோடியா கொடுத்திருக்காங்க. சோ இதுல பங்களாதேஷ் தான் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். சோ பங்களாதேஷுக்கு என்னடா கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு 120 கோடி அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆண்டு வெறும் 60 கோடி தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ 60 கோடி கூட ஏன்னு சில பேர் கேட்கலாம். இந்தியா இப்போதைக்கு பட்ஜெட் தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு எந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ இது ஒரு பேசிக்கான ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும் அண்டை நாடா இருக்கிற பங்களாதேஷோட அப்படின்றதுக்காக இருக்கலாம். சோ இந்த அமௌண்ட்ல குறிப்பா கம்மி பண்ணதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியும். பங்களாதேஷ்ல நடக்கிற சிச்சுவேஷன்ஸ், அங்க இருக்கிற இப்ப இருக்கிற இன்ட்ரீம் அரசாங்கம் எப்படி இந்தியாவுக்கு எதிராக நேரடியா செயல்படுறாங்க அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா சபகர் போர்ட்டுக்கு வந்து கடந்த ஆண்டு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் கூட சபகர் போர்ட்டுக்காக அலோகேட் பண்ணல. சோ இங்கதான் நமக்கு வந்து ரொம்பவும் ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு செய்தி நமக்கு தெரியுது. சோ சாங்ஷன்ஸ் வந்து இந்தியா மேல போட்டு, அதாவது இது வரைக்கும் சபகர் போர்ட்ல சாங்ஷன்ஸ் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளா இந்தியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வெய்வர் வந்து அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க இந்தியாவுக்கு மட்டும் சில பல காரணங்கள்னால. இப்ப ட்ரம்ப் வந்து நேரடியா இந்தியாவோட கடுமையான ஒரு அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்க அடிப்படையில இப்ப ட்ரம்ப் இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு விரும்பலன்றது தெளிவா தெரியுது. ஏப்ரலோட சபகர் போர்ட்டோட கதை முடிய போகுது அப்படின்றதுதான் நமக்கு தெளிவா தெரியுது. சோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால
இப்ப இந்தியா இந்த சபகர் போர்ட்டுக்காக எந்த ஒரு ஃபண்டும் அலோகேட் பண்ண முடியல அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. சோ இதை தவிர பட்ஜெட்ல குறிப்பா செமிகண்டக்டர்ஸ்ல அதிகமான கவனம் செலுத்திருக்காங்க. இதுலயும் குறிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் சப்ளை செயின் எங்கேயும் தடப்படாம கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட இந்த மோனோபோலி இந்த ஒட்டுமொத்தமா டிபெண்டன்சி எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக ஒரு புதுவிதமான ரேர் எர்த் காரிடார் வந்து இந்தியா முழுக்க ஒவ்வொரு முக்கியமான இடத்துல தேர்ந்தெடுத்து இப்ப வந்து அலோகேட் பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுது. சோ ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல. சோ அதுல வந்து குறிப்பா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், சோ கோஸ்டல் ரீஜன்ஸ்லாம் தெளிவா எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒடிசா, சோ இந்த ரீஜன்ஸ்ல வந்து இன்டகிரேட்டட் மைனிங் அண்ட் ப்ராசஸிங் பண்றதுக்கான வேலைகளும் ஒரு காரிடார் மாதிரி உருவாக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. சோ கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கும். ஆந்திர பிரதேசம் இந்த லிஸ்ட்ல இருக்கனால இப்போதைக்கு கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சோ கூட்டணியில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கீடு இந்த ஷேர் வந்து இருக்கலாம் அப்படின்றது என்னோட கெஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார என்ன எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு. சோ இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் வேண்டாம். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் எல்லாருக்கும் மெசேஜுக்கு பொதுவாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் டெய்லி. சோ உங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். சோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.